மலர் கொடியால். சாப்பாடை வெளியே சாப்பிட்டு வந்து நல்லதா போச்சு. அப்பா ஒரு வேலை முடிஞ்சது. காசும் போச்சு. கரண்ட் போச்சா? கரண்ட் வரதுக்கு கூட காசு கொடுக்கணும்னு கவர்மெண்ட்ல சொல்லுவாங்க போல இருக்க. என்னடா சொல்ற? பின்னென்ன, கரண்ட் நம்ம ஊருக்கு வருதுன்னா நாம தான் காசை கொடுக்கணும். கேபிளும் நாம தான் வாங்கணும், மீட்டரும் நாம தான் வாங்கணும், பில்லையும் நாம தான் கட்டணும். ஒரு கரண்ட்டுக்கே கவர்மெண்ட் இப்படி நம்மள டார்ச்சர் பண்றாங்களே. இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி, ஏதாவது மலை பிரதேசமா பார்த்து ஒரு 5-6 ஏக்கரை வாங்கி ஒரு பங்களாவை கட்டி நிம்மதியா உட்காந்துட வேண்டியதுதான். சரி வா போலாம். இப்பவே மலைக்கு போலாமா? முதல்ல மலை ஏறுவோம், அப்புறம் மலைக்கு போவோம். வா. சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிடும் போல இருக்கு. சீக்கிரம் வா. நல்லா சரிக்கும். சாவியை கொடு. சாவியை குடுறா. சாவி உன்கிட்ட தான் இருக்கு. சாவி என்கிட்ட இல்லடா, உன்கிட்ட தான் இருக்கு. நல்லா பாரு, சாவி உன்கிட்ட தான் இருக்கு. நல்லா பாருடா, சாவி என்கிட்ட இல்ல. வீட பூட்டவே இல்லையா? சாவி உன்கிட்ட இருக்கும்போது நான் எப்படிடா பூட்டுவேன்? அப்ப நீ காலையில பூட்டல. டேய் நான் பூட்டிட்டு தான் வந்தேன். ஐயோ, யாராவது திருட வந்துருப்பானோ? நம்ம கிட்ட என்ன இருக்கு திருடுறதுக்கு? டேய் பாலா, கதவை உள்பக்கமா தாப்பால் போடு. திருட தப்பிச்சு போக முடியாது. ஒருவேளை ஆல்ரெடி வெளியே போயிருந்தா? வெளியே போயிருந்தானா மறுபடியும் உள்ள வர முடியாது இல்ல. அதுக்குதான். ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதேடா. இருட்டுல யாருக்கு என்னதான் தெரியும்? டேய், உன் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு டார்ச் அடிடா. கரண்ட் இல்லடா, எப்படிடா போய் தேடுறது? டேய், மரியாதையா போய் டார்ச் அடி. உனக்கு வேற வேலை இல்ல. இந்த டார்ச் லைட்டை கண்டுபிடிச்சவனா நான் பாராட்டுறேன். என்னாச்சுடா? அங்க பாரு. வடிச்சு தின்ன பிளேட்டும் மிச்சம் மீது எலும்பிய போட்டிருக்கான்னா அவன் யாரா இருப்பான் தெரியுமா? யாரு? கண்டிப்பா அவன் தான் திருடன். இன்னைக்கு அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சே திரணும். நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். ஓகே. வெயிட். நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம் போ. ஐயோ ராமா. கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல இது ஏன் காலு. அது சரி, திருடனை பிடிக்க வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கியா? ஒருவேளை கீழே இருப்பானோ? திருடனை புடிச்சிட்டேன். நான் பாலாடா. அப்ப இது யாரு? யாரா? இவன் தான் திருடன். திருடனா? சீக்கிரம். சீக்கிரம். ஒரு வழி பண்ணாம என்னைய அடிக்கிறீங்களா? மாட்டினியா? ஒன்ன 5-6 பொண்ணுங்களை காட்டினா நான் திரும்பி போயிடுவேன்னு நினைச்சியா? ஒன்ன விட மாட்டான்டா. என்ன பண்றேன் பாரு. சீக்கிரமா ஏண்டா, எனக்கு பணம் கொடுக்கணும்னு பயந்து தானே அங்க இருந்து நீ இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்ட. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் நான் உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா. உன் பணத்தை நான் எப்படியாவது கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன்ல. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. உன்கிட்ட இருந்து பணத்தை வாங்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன்டா. காசு கொடுத்தாதான் நீங்க இங்க போவல்ல. தோத்தறடா. இப்பவே உனக்கு கொடுக்க சரிடா. பாண்டி, டேய். டேய் வேணாம்டா, விட்டுருங்க. நம்ம எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க. என்ன அடிக்க தெரியலையா? என்னடா நீங்க மிரட்டினா நான் பயந்து நினைச்சிட்டீங்களா? மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடா. என் பணத்தை கூடுறா, நான் போறேன். பணத்தை அப்புறமா தானேன்னு சொன்னலடா பண்ணி. போடா. வேணாம்டா. ஐயோ, நான் தூக்கி போட்டது யார் மேலே விழுந்துருச்சு போல இருக்கு. யாரது? யார் மேல விழுந்தது? டேய், இது நம்ம முஸ்தபா இல்ல? அவரே எங்க வந்து தூங்குறாரு? மெதுவா தான் தூக்கி போட்டேன், சேர்த்துக்க மாட்டான். முஸ்தபா, 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 எழுந்திருப்பா. ஐயோ பேய், மறுபடியும் தூக்கிட்டேன்டா. முஸ்தபா, அடேங்கப்பா, எழுந்திருப்பா. எழுந்திரு. யாரா அவன் என்ன பாத்திரத்துல அடிச்சது? அடிக்கல, தூக்கி தான் போட்டேன். இல்ல அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படிதான் உளறிக்கிட்டே இருப்பானீங்க, எதுவும் தப்பா நினைக்காதீங்க. ஏண்டா என்ன விரட்டி அடிக்கிறதுக்கு நீ ஆளெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கியா? டேய் பாண்டி, யாரா இந்த கருங்குரங்கு? கருங்குரங்கு உங்க அப்பன்டா. டேய் சுந்தரம், இவர் எங்களுடைய ஹவுஸ் ஓனர். இவர் வந்து சுந்தரம் எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். பார்த்தாலே தெரியுது. Thank you. சரி, என்னடா இங்க பிரச்சனை?
அது என் காசை இவன் என்னது காசா? காசு இல்ல காடு காடு காட்டு வாசிகளும் கபால மோட்சம்னு ஒரு புது நாடகத்தை நாங்க ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருந்தா கதை திரைக்கதை நான் தான். என்னடா சொல்றா அத பத்தி இவன் தான் அதுல ஹீரோ. ஆமா, வேண்டவே வேண்டாம் அப்படியே இருக்க இவனா? பாருங்க. அந்த அல்லாதான் உங்க எல்லாரையும் காப்பாத்தணும். நாங்க அதுக்கு தான் ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தோம். ஆமா. டேய், ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நடு ராத்திரியில இந்த மாதிரி கலாட்டா பண்ணீங்க, உங்க எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன். என்னோட 20 பசங்க அங்க தூங்கிட்டு இருக்காங்கல்ல, 20 பசங்களா? 20 பசங்கள பெற்றிருக்காங்கன்னா இவர் பொண்டாட்டிக்கு என்ன வயசு டேய் இருக்கும்? மறமாட்டேன். நான் என் சொந்த பசங்களை பத்தி சொல்ல, நான் என் ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ, இங்க லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கா? வாயை ஆ, மூடுடா டேய். பக்கத்திலேயே ஜெனரல் ஹாஸ்பிடலும் இருக்கு. ஐயோ, நான் அந்த பக்கமே வரமாட்டேன். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க, ஃப்ரெண்டா இருந்தாலும் பேக்கா இருந்தாலும் சரி, இங்க வந்து பிரச்சனை பண்ண துவச்சு காய போட்டுருவேன். போட அப்ப என் காசு? காசா? காசு நான் அப்புறமா தரேன். டேய், என்ன காசு? இல்ல இல்ல இந்த வேஷம் கட்டுறல அதுக்கு காசு. யாரு இவனா? இவன் நடிக்கிறதுக்கு இவன் தான் காசு கொடுக்கணும். சரிங்க. ஆ, முஸ்தபா சொன்னதை கேட்டல, சீக்கிரமா இங்க போ 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 போ. நடுவுல நீ சொன்னதையும் கேட்டனே. என்ன கேட்ட? நான் உன் நண்பன்னு சொன்னேன்ல, அதனால உன் நண்பன் இப்ப பெட்ல தூங்க போறேன். குட் நைட். இவன் உன்னை காலி பண்ணிட்டு தான் போவான். யாரு? நீதானா? டேய் நில்டா. டேய், நம்ம கதைக்கு ஏத்த கதாநாயகன் இவன் தான்டா. ஐயோ, எப்படி இருக்க பாத்தியா? பார்த்தாலே பயமா இருக்கு. உயிர் போயிருக்குமோ? டேய், பிளாடர் ஒர்க் பண்ணிட்டு இருக்குடா. துணியை அவுத்து போட்டு தூங்குறத பாரு. மானமே கிடையாது இவனுக்கு. இவனா நமிதாவோட தாய் மாமனா? எழுந்துடா பரதேசி. யாரா என்ன அடிச்சது? ஆ? டேய், பால் கொண்டு வர பொம்பளை இப்ப இங்க வரும். ஆ. அவ உன்னை இந்த நிலைமையில பாக்கிறதுக்குள்ள வேஷ்டியை ஒழுங்கா கட்டு. ஆ, அவ என் அழகுல மயங்கிடுவா, விடு. அவனுக்கு என்ன திமிரு பாத்தியா? பெட் காஃபி வேணுமா? இதே ரேஞ்சில போனா அவன் அண்டர்வேர் கூட நாம வாஷ் பண்ண வேண்டி இருக்கும்டா. நாம இல்ல நீ. பால் வந்துருச்சான்னு பாத்துட்டு வரேன். பாலா! என்னடா? ஹே மீரா, நீ யாரடி பாத்துட்டு இருக்க? இல்லையே. நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஆமா, நீ gift எதுவும் வாங்கலையா? இல்ல. சரி வா வாங்கலாம். அட, நீங்க தனியா உட்காந்து கனவு காண்றியா? ஏண்டி நீ இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? என்னடி ஆச்சு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நான் உன்னை இன்னைக்கு நேத்துல இருந்தா பாத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, மரியாதை சொல்றேன். படிக்கிற வயசுல தேவையில்லாததெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. முதல்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ பாஸ் பண்ண பாரு. இல்லக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. பொய் சொல்றதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? போக்கா, உனக்கு வேற வேலையே இல்ல. நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லிடி. சுவாரஸ்யமா இருந்தா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. சுவாரஸ்யம்ல உங்ககிட்ட தானே இருக்கு. எனக்கு என்ன சுவாரஸ்யம்? அவர் அக்கறையிலயும் நான் இக்கறையிலயும் தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் சும்மாதான் சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும். ராஜா போன் பண்ணாரா? இல்லடி, அரை மணி நேரம் ஆபீஸ்ல காத்துட்டு இருந்ததுதான் மிச்சம். எப்படியும் போன் பண்ணாம இருக்க மாட்டாரு. ஒரு நாளைக்கு ஒரு போனாவது வரணுமே. நான் அதை 3 மாசமா பாத்துட்டு தானே இருக்கேன். அங்க இருந்து இங்க போன் பண்ணா லைனே கிடைக்க மாட்டேங்குதான். அதனால அடுத்த வாரம் எனக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி தரேன்னு அவர் சொல்லிருக்காரு. அவர் பக்கத்துல இல்லனாலும் அவர் குரலையாவது கேட்டுட்டு இருக்கலாம்ல. அப்படின்னா நீங்க இனிமே எங்க இருந்தாலும் அவர்கிட்ட போன்ல பேசலாம்.
நீ ரொம்ப ஓவரா கிண்டல் பண்ணாத. கல்யாணமாகி 3 மாசம் ஆகிறதுக்குள்ள புருஷனை பிரிஞ்சிருக்கிறதுக்கும் உனக்கு ஒரு கல்யாணம் ஆனாதான் புரியும். மாயா, உனக்கு போன் வந்திருக்கு. போனா அவர்தான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன்.